உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 6, 12ஆம் இடங்களில் ராகு கேது தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், 12 என்பது மறைவு ஸ்தானம். ராகு கேதுக்கள் அசுப கிரகங்கள். 6ஆம் இடத்திலே ராகு இருந்தால் யோகம், 12ஆம் இடத்திலே ராகு கேது இருந்தால் அது யோகம் இல்லை. இருந்த போதிலும் சில அமைப்புகளோடு 12ஆம் இடத்திலே இருந்தால் அது யோகத்தை தரலாம். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் இருக்கிறார்களோ அந்த ராசி தரும் காரகங்களை கைப்பற்றி அவர்களே தன்னிச்சையாக பலனை தரும் அமைப்பு அவர்களுக்கு உண்டு. ராகு கேதுக்கள் அமர்ந்த வீட்டுக்குரிய கிரகம் அந்த இடத்தில் இருந்தால் எவ்விதமான பலனை தருமோ அந்த பலனை ராகு கேதுக்களை தருவார்கள். ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் உயர்ந்த நிலையில் இருந்தால் அவர்களும் உயரகமான பலனை தருவார்கள். வீடு கொடுத்த கிரகம் நீசம், அஸ்தமனம், வக்ரகம் போன்ற நிலைகளை பெற்றிருந்தால் ராகு கேதுக்களும் கெட்ட பலனைத்தான் தருவார்கள். 6ஆம் இடத்திலே ராகு இருந்தால் நல்லது, அது உபஜயஸ்தானமாகும். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 போன்ற இடங்கள் ஏற்ற இடங்கள். 3, 6, 11, 11லே ராகு கேதுக்கள் இருந்தால் உன்னதமான பலனை தருவார்கள். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உடல் வலிமையை தருவார், எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையை தருவார், மனபலம், செய்யும் காரியங்களிலே பலத்தை பெறக்கூடிய நிலை, தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அதில் ஏதாவது ஒரு சாதனையை செய்து யோகத்தை பெற முடியும், செல்வம் திரட்ட முடியும், எதிரிகளை ஜெயிக்க முடியும். ஆனால் தீய பலனாக 6ஆம் இடத்திலே ராகு இருந்தால் வயிற்று வலியை தருவார், பல்வலியை தருவார், யோக பலன்களும் கிடைக்கும், சிறு சிறு நோய்களும் உருவாகும். 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு தாய் நலத்தை கெடுப்பார், சகோதர நலத்தையும் கெடுப்பார். 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பெரிய பெரிய காரியங்களிலே ஈடுபட்டு அதன் மூலம் தைரியமாக செயல்பாடுகள் அமைந்து அது வெற்றியடைந்து அதன் மூலம் செல்வ வசதியை அதிகமாக்கும். எனவே 6ஆம் இடத்திலே ராகு இருப்பது யோகம்தான். எடுத்த காரியத்திலே வெற்றி பெற்று அதன் மூலம் சாதனைகள் புரிய முடியும், செல்வ வசதிகளை பெற முடியும். 12ஆம் இடத்திலே ராகு இருந்தால் 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் அடைய வேண்டும், கேந்திர திரிகோணங்களில் பலமடைய வேண்டும். அவ்வாறு இருந்தால் ராகு ஜாதகரை விவசாயத்துறைகளில் முன்னேற்றம் அடைய வைப்பார். 12ஆம் இடம் என்பது விரயம், அயனம், சயனம் ஆகிய 3 விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடம். விரயத்தை தந்தே தீரும். அசுப கிரகமான ராகு 12லே இருப்பதால் கண்டிப்பாக அசுப விரயம் ஏற்படும். 12ஆம் இடத்து ராகு ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பை தருவார், ஆனால் விரயத்தையும் தருவார். இல்வாழ்க்கை தொடர்புடைய கணவன் மனைவியின் தூக்கத்தை கெடுப்பார். எனவே 12ஆம் இடத்திலே ராகு அமர்வது என்பது தீய பலனைத்தான் தரும். சில ஜோதிட நூல்களில் 12ஆம் இடத்து ராகு கண் உபத்திரவத்தையும் மாரடைப்பு நோயையும் கூட தருவார் என்று கூறுகிறது. 6ஆம் இடத்து ராகுவோ 12ஆம் இடத்து ராகுவோ யோகம் தரும் அமைப்பு பெற வேண்டுமானால் குருவோ சுக்கிரனோ ராகுவை பார்க்க வேண்டும், அல்லது குரு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று 6, 12லே இருக்க வேண்டும். குரு பார்வை ராகுவுக்கு ஏற்படுமானால் உன்னதமான பலனை தரும். தைரியம், ஊக்கத்தை குரு தருவார். நியாயமான வழியிலே பொருளீட்டக்கூடிய சிந்தனையை தருவார். குரு அல்லது சுக்கிரன் பார்வையை 6ஆம் இடத்து ராகு 12ஆம் இடத்து ராகு பெருமானால் உன்னதமான பலனை தரும். 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு ஏற்ற இடம் இல்லை. எனவே 12ஆம் இடத்து ராகுவுடன் சுக்கிரன் இணைந்தால் நல்லது. நல்ல சுகபோகங்களை ஜாதகன் அனுபவிப்பான், நல்ல யோக பலன்கள் உண்டு. 6ஆம் இடத்து கேது தைரியம், வீரியம், வல்லமையை தருவார், யோகத்தை தருவார், மதிப்பு மரியாதையை உருவாக்குவார், செல்வத்தை தருவார். தைரியமாக எந்த காரியத்திலும் செயல்பட்டு வெற்றியை அடைய முடியும். 6ஆம் இடத்திலே கேது இருந்தால் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவிகளை பெற முடியும், மதிப்பு மரியாதை அந்தஸ்தை பெற முடியும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பது கெடுபலனை தராது, சுப பலன்கள் மேன்மையாக நடக்கும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். கேது என்பவர் இல்வாழ்க்கையை விரும்பாத சந்நியாச கிரகம். எனவே கேது 12ஆம் இடத்தில் இருந்தால் சயன சுகம் கெடும். 12ஆம் இடம் என்பது கேதுவுக்கு ஏற்ற இடம் இல்லை. கேதுவை குரு பார்த்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். பலம் பெற்ற குருவோ சுக்கிரனோ 12ஆம் இடத்து கேதுவை பார்த்தாலும் யோகம் கிடைக்கும். ஆனால் 12ஆம் இடத்து ராகு கேதுக்கள் நல்ல பலனை தராது என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன.
12ஆம் இடம் மறைவுஸ்தானம் என்றாலும் விரயத்தை குறிக்கிறது. விரயம் என்பது குடும்பத்தில் அடிக்கடி தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதை குறிக்கிறது. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஏதாவது ஒரு வழியிலே விரயமாகும். 12ஆம் இடத்திலே ராகு இருந்தால் வெளிநாட்டு பயணத்தை தருவார். ராகு நல்ல நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அதுவும் சுபகிரக பார்வையை பெற்றிருக்க வேண்டும். நட்பு ராசிகளாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணம் போன்று பலம் பெற வேண்டும். ராகு கேதுகள் பொதுவாக தனியாக அமர்வது நல்லதல்ல. கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்புதான். 6ஆம் இடத்து ராகு யோக பலனை தரும். 12ஆம் இடத்திலே கெடுபலனை தரும். இல்வாழ்க்கை சுகத்தை கெடுக்கும். 3, 6, 11 ராகு கேதுகளோடு அசுப கிரகங்கள் சேர்ந்தால் நல்ல பலனை பெற முடியும். சுபகிரகங்கள் அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை. 11ஆம் இடத்திலே ராகு கேதுகளோடு சுபகிரகங்கள் இணையலாம். ஆனால் 3, 6ஆம் இடங்களில் ராகு கேதுகளோடு சுபகிரகங்கள் இணைவது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக 6லே ராகு கேதுகள் இருப்பது யோகம். 12லே ராகு கேதுகள் இருப்பது யோகம் இல்லை. நிறைய கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வைப்பட்டால் கெடுபலன்கள் குறையக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.